சரி, இது கொஞ்சம் அமைச்சர் பதவி ஆசை கொஞ்சம் இருந்திருக்குமோ சார் இந்த 4 பேருக்கு? அமைச்சர் பதவி ஆசை கொஞ்சம் இருந்திருக்குமோ? வெறும் இன்னும் தொடர்ந்து அவர்கள் வெறும் எம்எல்ஏவாக இருப்பதுக்கு சம்மதித்து இந்த எம்எல்ஏ ராஜினாமா செய்திருப்பார்களா? இல்லை புலேந்தர், நான் என்ன கேட்குறேன்னா, மதுராந்தகம் மரகதம் குமரவேல், தாராபுரம் ஜெயக்குமார், தாராபுரம் வந்து சத்யபாமா, இவங்க பெருந்துறை வந்து ஜெயக்குமார், இவர் அம்பாசமுத்திரா, நம்ம இசக்கி சுப்பையா, இவங்க 4 பேருமே இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. அது பல ஆண்டுகளாக பல தேர்தல்களில் அது அதிமுகவோட கோட்டையாக தான் அந்த தொகுதிகள் இருந்து வருது. அந்த தொகுதிகள் எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணி இப்போ விசில் சிலத்துக்கு போடுறாங்களே, அதுக்கு வெறும் அடுத்து ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி தொகுதிக்கு நன்மை பண்ணணுங்கிற எண்ணத்தை தான் உண்மையிலே போனாங்களா, அல்லது அவங்களுக்கு அமைச்சர் பதவி அல்லது வேற ஏதாவது உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறதா என்ற சந்தேகம் தான் இருக்குது. அதான் கேட்கிறேன் நான். மற்றவர்களுக்கு அமைச்சர் பதவி மறுக்கப்பட்டிருக்கிறதா, இல்ல அளிக்கப்பட்டது அளிக்கப்படவில்லையா, இல்ல அவர்கள் ஃபியூச்சர் என்ன அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் அவர்கள் சொல்லிய ஏதோ உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள், நாங்கள் போகிறோம் சொன்னாங்களா? இல்ல அந்த கட்சி தான் தாவேகா இவர்கள் எல்லாம் வருகிறார்கள், ஒரு நல்ல நிலை கொண்டு போயிடுவோம்னு சொல்லியிருக்கா? எதையுமே எதிர்பார்க்காம போனதாக தானே தெரியுது. ஏன் போறாங்க, எதுக்கு போறாங்க சார்? கண்ணன் சார், அதுதான் சொல்லிட்டு நான் ஆரம்பத்துல இருந்து அந்த பாயிண்ட் தான் வரேன். சொல்லுங்க. ஒரு முதலைகிட்ட இருந்து தப்பிச்சு போறாங்க, அந்த முதலை முழுங்க பார்க்கிறது, அந்த முதலை என்ன செய்கிறது, யார் கிடைப்பார்கள் என்று வாயை திறந்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறது. அப்போ நேரா போய் 26 பேர் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க, டிஸ்குவாலிபிகேஷன் பண்ணுங்கன்னு பழனிசாமி. அதுக்கு இவரெல்லாம் யார்? நீங்க சொன்ன மாதிரி இந்த கட்சியில பல பொறுப்புகளில் இருந்தவர்கள், இந்த கட்சியில பல தேர்தல்களை சந்தித்தவர்கள், அம்மாவால் உருவாக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் வெளியேறுகிறார்கள். இன்னொரு பக்கம் 26 பேர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்போ அங்க ஒரு பெரிய டிராமா நடக்குது, நாடகம் நடக்குது. கண்ணன், நீங்க பாக்குறதுலாம் நாடகம் எடுத்துக்கோங்க, நிஜமா எடுத்துக்காதீங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு லாஸ்ட் டேட் 15 டேஸ் முடியணும், இன்னைக்கு போய் டிஸ்குவாலிபிகேஷன்ல தப்பிச்சிருவோம், எங்கேயாவது தப்பி தவறி அந்த அதிகாரத்தை சபாநாயகர் பயன்படுத்தினால் ஆபத்து ஏற்படும் அப்படின்னு பழனிசாமிக்கு ஊத்தி மொழிவிட்டு நேரா இங்க ஒன்னா சேர்ந்து வந்து இவர்கள் சேருவது போல் சேர்ந்து ஒரு நாடகத்தை நினைக்கிறார்களோ என்கின்ற ஐயப்பாடு எனக்கு இருக்கிறது. ஆகவே இது ஒன்னா சேர்ந்தாலும் நீங்க நினைச்சுக்க, இன்னைக்கு சேரலன்னா நாளைக்கு நீக்கிடுவாங்களா? அந்த டைம் ஃப்ரேம் எதுவும் இருக்கா சார்? அதுக்கு என்ன சொல்றீங்க? இல்ல அது டைம் எதுவும் இருக்கான்னு கேட்டேன், கால அவகாசம். இவர்கள் இந்த 4 நாட்களுக்கு மேல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு டைம் ஃப்ரேம் இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லையே. ஆமா, 15 டேஸ் தான் இருக்கு சட்டத்துல. அதை மீறி என்ன பண்ணுவீங்க நீங்க? ஆகவே 15 டேஸ். இப்போ நான் இப்படி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நேத்திய சபாநாயகர் எடுத்திருந்தா இந்த முடிவை டிஸ்குவாலிஃபை பண்ணிருந்தா, நேற்று முன்தினமே பண்ணிருந்தா என்ன பண்ணுவீங்க சொல்லு, நீங்க பாப்போம். சபாநாயகரும் பழைய அதிமுக சார், அதனால கொஞ்சம் ஒரு சந்தேகமே இல்ல. அவரும் நானும் தெருவுல போனவங்க தானே, இன்னைக்கு சபாநாயகரா உட்காந்துட்டாரு. அதனால நம்ம எம்எல்ஏக்கள் நம்ம பண்ண வேண்டாம். ஆர்டிகல் 190/3/B இதுதான் அந்த ஆர்டிகல் இருக்கிறது. 15 டேஸ்க்குள்ளார அவங்க திரும்ப பெறலாம்னு ஒரு சட்டம் இருக்கு. எதுக்கு வம்பு அப்படிங்கிறதுக்காக வந்து வாங்கிட்டாங்களே தவிர இவங்களுக்குள்ள சண்டை முடியவில்லை. இன்னும் சுயமரியாதை உணர்வோடு அந்த இடத்துக்கு வராம இது நியாயம் இல்ல கொஞ்சம் கூட அப்படின்னு சி.வி. சண்முகம் வரலையே, எல்லாருமே இங்க வரல. அதனாலதான் சபாநாயகர் என்ன சொல்றாரு, அதை ஆராய வேண்டும், ஆராய்ந்து பார்த்து நாளைக்கு சொல்றேன்னு அவர் பாட்டுக்கு சொல்றாரு. இது நடக்குதா இல்லையா? சிபிஎஸ்இ வரல போ சொல்லுங்க பாப்போம். இல்ல எல்லாருமே அதாவது ரத்தம் விஸ்வநாதன் என்ன சொல்றாரு, சபாநாயகர்கிட்ட கொடுத்த கடிதம் அதே சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் அதை சரிபார்த்து தான் எங்களிடம் கொடுத்து அனுப்பினார் என்று கூறினார். ஆனால் இப்போ வர சி.வி. சண்முகம் போகாமல் இப்போ அவர் வீட்டை விட்டு வெளியே போகும்போது கூட நோ கமெண்ட்ஸ்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக வெளியேறாரு. அவர் ராஜினாமா செய்ய போகிறார் என்ற தகவல் காலையில் இருந்து பரவிக்கொண்டே இருந்தது. ஆனால் அவர் ராஜினாமா செய்ய போவதில்லை. இதோடு இந்த அணியோடு மீண்டும் இணைவாரா அல்லது ராஜினாமா செய்வாரா அல்லது தாவேக்கா வர நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? ஏன் முன்னாடி பேசுறதுல பின்னாடி போக மாட்டேன். இந்த இடைத்தேர்தல் வருவதற்கு முன்னால் நிச்சயமாக திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒரு நாடகத்தை தான் என்று பார்த்திருக்கிறீர்கள். ஏகப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ ஒரு 5 பேர் முடிஞ்சதுன்னா இன்னும் 20 பேர் குறையாம நிச்சயமாக போகத்தான் போகிறார்கள் தாவேக்காவிற்கு.
அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை பழனிசாமி நிறுத்த முடியாது சார். அவருடைய சகாக்கள், தன்னோடு பணியாற்றியவர்கள், தன்னோடு இருந்த அமைச்சர்கள், தன்னோடு இருந்த சட்டமன்ற உறுப்பினர் நிற்க வைத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களை நீக்குங்கன்னு போய் நீங்க லெட்டர் கொடுத்திருக்கிறத மறந்துடுவாங்களாங்க? இன்றைய தினம் இதுல இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒன்னா சேர்ந்த மாதிரி போயிருக்காங்க தவிர அதுல எனக்கு முழு நம்பிக்கை இல்லை. இந்த இன்டர்னல் வார் போயிட்டா இருக்கு. இந்த தகராறு தொடர்ந்து நடக்கும் என்பதிலே எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனா நான் சொல்றேன், சபாநாயகர் முழு அதிகாரம் பெற்றவர். அவர் மனதில் வைத்து எதை வேண்டுமானாலும் செய்யலாம், நாளைக்கு கூட செய்யலாம். விட்டுணும் திரும்ப பெற்று விட்டார்கள் என்று முடிவெடுக்க ஒரு தவறை செஞ்சிட்டீங்க, அதுல சட்டத்துல இருக்கு. அந்த தவறை செய்யும் பொழுது நீங்கள் எப்படி செய்தீர்கள், ஏன் செய்தீர்கள், இதையெல்லாம் ஆராயக்கூடிய அதிகாரம் சட்டமன்ற தலைவருக்கு உண்டு. அதை அவர் நிச்சயமாக செய்வார், செய்துதான் முடிவை சொல்லுவார். ஆகவே இது இந்த பிளவுதான்